திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு போகிறோம். இங்கே ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற எவ்வளோ ஜனங்களை பாருங்கள், அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி பௌர்ணமி, கிரிவலம் சுற்றுறதுக்கு நாங்கள் போகிறோம். பாருங்கள் எவ்வளோ ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லாக இருக்காங்க பாருங்கள். திருவண்ணாமலை கிரிவலம் சுற்றுறதுக்காக வந்திருக்கேன். இங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறேன். திருவண்ணாமலை எவ்வளோ கூட்டம் பாருங்கள். இன்றைக்கி திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரயில்வே ஸ்டேஷனை ஃபுல்லாக அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கிறாங்க ஜனங்க. எவ்வளோ ஜனங்க! போன மாதம் தை பௌர்ணமி கூட இவ்வளோ ஜனங்க கிடையாது. இந்த மாதத்தில் அவ்வளோ ஜனங்க இருக்காங்க. இப்போ திருவண்ணாமலை வந்திருக்கேன். இப்போ இந்த ரயில்வே ஸ்டேஷன் காமிக்கிறேன். என்னோட ஆப்போசிட்டில் இருக்கிறது திருவண்ணாமலை ஒரு மலைப்பகுதி. இதுதான் வந்து கார்த்திகை தீபம் ஏற்றுறாங்க. கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுற மலை இதுதான். இங்கேருந்து பார்த்தா நல்லா சூப்பராக தெரியும். இதுதான் கார்த்திகை தீபம் ஏற்றும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலை. இப்போ நம்ம பார்க்க போகிறது திருவண்ணாமலையில் அடிவாரத்தில் உள்ள முதல் லிங்கம் இந்திரலிங்கம். இந்த போர்டுக்கு பக்கத்தில் இடது போனோம், அம்புக்குறி மார்க் போட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா, அது உள்ளே போனோம். சின்னதாக இருக்குது வழி, இருந்தாலும் நம்ம எல்லா திருவண்ணாமலையில் சுற்றி இருக்கிற இந்த 7 லிங்கத்தை பார்க்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ முதல் லிங்கத்தை உள்ள கோயிலுக்குள்ளே போக போகிறோம். இந்து சமய அறநிலைத்துறை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலுடன் இணைந்த அருள்மிகு இந்திரலிங்கம் திருக்கோயில் திருவண்ணாமலை. இப்போ நம்ம இது உள்ளே போக போகிறோம். இப்போ நம்ம இந்த கோயிலுக்கு உள்ளே போக போகிறோம். நம்ம உள்ளே பார்ப்போம். இதுதான் உள்ளே போகிற வழி. இது முதல் லிங்கம் இந்திரலிங்கம். நீங்கள் பாருங்கள், போர்டில் போட்டுருக்காங்க முதல் லிங்கம் இந்திரலிங்கம். நம்ம உள்ள நுழையிறப்போ போகிற வழி ரைட் சைடில் வர வழி. இப்போ நம்ம பார்க்க போகிறது அக்னி லிங்கம். திருவண்ணாமலை இருக்கிற 2வது அக்னி லிங்கம். 2வது லிங்கம் திருவண்ணாமலையின் அடிவாரத்தில் உள்ள கிரிவலத்தில் அமைந்துள்ள 2வது லிங்கம் அக்னி லிங்கம். நம்ம உள்ள போய் பார்க்க போகிறோம். சும்மா கோட்டை. திருவண்ணாமலையில் கிரிவலம் சுற்றும்போது அந்த திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள 8 சிவலிங்கத்தை கண்டிப்பாக நம்ம தரிசனம் பண்ணி ஆகணும். அப்போ தான் நம்ம அந்த முழு பலன் அடைய முடியும். அதனால தான் நான் போன மாதம் எந்த ஒரு சிவலிங்கத்தையும் நான் தரிசனம் செய்யலை. போன மாதம்தான் முதல்ல போனேன் நான் திருவண்ணாமலைக்கு கிரிவலத்துக்கு. அப்புறமா நான் இதெல்லாம் கேள்விப்பட்டேன். இந்த 8 சிவலிங்கத்தையும் தரிசனம் பண்ணால் தான் நம்ம அந்த கிரிவலம் சுற்றத்துக்காக முழு அர்த்தம் சொன்னாங்க. அதனால தான் இது 2வது மாதம் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு முதல்ல துவங்கினேன். முதல்ல வந்து இந்திரலிங்கம் பார்க்க போனேன். உள்ள கேமரா, ஃபோன் எல்லாம் எதுவுமே அலௌட் கிடையாது. அதனால தான் நான் அந்த உள்ளே போகும்போதே வீடியோ கட் பண்ணி சொல்லிட்டாங்க. 2வது அக்னி லிங்கத்துக்கு போனேன். அந்த அக்னி லிங்கத்துக்கு உள்ளே போகும்போதும் ஃபோன் வீடியோ ஃபோட்டோலாம் எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால தான் நானும் கட் பண்ணிட்டேன். அதனால தான் நான் இப்போது எந்த வீடியோவும் இதில் சேர்க்கலை. இந்த 8 லிங்கத்தை ஒரே ஒரு இடத்துல கூட நான் இந்த வீடியோவில் சேர்க்கலை. 2வது லிங்கம், 3வது லிங்கம் யமலிங்கம், 4வதா நிருதிலிங்கம், 5வதா வருணலிங்கம், 6வதா வாயுலிங்கம், 7வதா குபேரலிங்கம்,
8வதாக ஈசானிய லிங்கம். இந்த 8 லிங்கத்தையும் நம்ம தரிசனம் பண்ணோம்னா நம்ம முழு பலன் அடைவோம். ஓம் நமச்சிவாய. விருப்பறவங்க கிரிவலத்துக்கு வாங்க, சந்தோஷமாக போங்க.